சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு போறாங்க. அப்ப சாவித்ரி கிட்ட தாமரை கேக்குறாங்க, மா, நான் மாமாவை கெடுத்துட்டாருன்னு சொல்லி பழி போட்டல, அந்த விஷயமே தெரிய வந்தது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தானே. இப்போ கல்யாணம் நடந்த விஷயம் நம்ம வாக்கு கேட்குற மாதிரி ஏதாவது கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு தோணுதுமா, என்னம்மா சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. தாமரை, இதுக்கு தாண்டி வேணும்னு சொல்றது எந்த அளவுக்கு சூப்பரா பாயிண்ட் எடுத்து கொடுத்த போதுமா, இதை வச்சு என்ன ஆட்டம் ஆடணுமோ அதை ஆடிடலாம் விடு, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாவித்ரி ரொம்ப சந்தோஷமா கோவிலுக்கு போறாங்க. சேதுவோட குடும்பம் போனதும் உடனே சேது ஃபீல் பண்றாங்க. சேது கிட்ட ராஜாங்கம் கேக்குறாங்க, என்னாச்சியா சேது, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா, நம்ம மீனாட்சியும் கூட கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், மீனாட்சி இல்லாம இப்படி இருக்கிறது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜாக்கம் இங்க பாரிய சேது, என்ன பண்ண முடியும், மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட்டிட்டு குழந்தைக்கு பூஜை எல்லாம் பண்ணிடலாம் சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா, இருந்தாலும் இது 30வது நாள், கண்டிப்பா குழந்தை இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் நல்லா சொல்லி சேது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சேது, வேணும்னா அப்பதா கிட்ட சொல்லி மீனாட்சிய தூக்கிட்டு வர சொல்லி சொல்லலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. சேது கிட்ட ராஜாங்கம், இல்லப்பா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டு சேது ஒரு மனசோட தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கும்பிட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம தமிழோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே கோவிலுக்கு வராங்க. இதை பார்த்ததும் சேதுவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது, ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே ராஜாங்கம், என்னத்தா இந்த பக்கம் சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டா முட்டா பையனே, நீ எதுக்காகடா வந்திருக்க, இல்லாதான் குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது, குலதெய்வ கோவிலுக்கு பூஜை பண்ணணும், அதனால வந்திருக்கேன், அதே காரணத்துக்காக தான்டா நாங்களும் வந்திருக்கோம் சொல்லிட்டு அம்மாச்சி சொல்றாங்க. இதை கேட்டதும் சேது குழந்தை தூக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. ராஜாக்கு இவ்வளவு நேரம் சேதுவோட முகத்துல சிரிப்பே இல்ல, இப்பதான் சேதுவோட முகத்துல சிரிப்பே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் என்ன பண்றது, விதியை தான் சொல்லணும், வேற என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கடவுளாவது மனசு வச்சு சேது தமிழ ஒண்ணு சேர்ப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.